ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரே ஒரு செய்தி என்னென்னா பேப்பரில் பார்த்தேன். ஒரு ஆசிரியையை ஒரு ஆள் வந்து குத்தி கொன்னுட்டாருன்னு. நான் சொல்கிறேன், முன்னாடி பழகும் பொழுது பேசியிருக்கலாம்ல. பேசாமல் ஊரெல்லாம் சுற்றுறது, பார்க்கு அங்கே இங்கேன்னு பேசிடுறது. அவங்க வாங்கி கொடுக்குற அந்த பையன் வாங்கி கொடுக்குறது, இவங்க வாங்கிக்கிறது. வாங்கிக்கிட்டு மறுபடி வந்து முடிவில் வந்து எனக்கு பிடிக்கல, நீ பொறுக்கி ரவுடி, அதனால உன்னை கட்டிக்க முடியாதுன்னு தான் அவங்களுக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் ஏன் அதை செஞ்சீங்க? பேசி எதாக இருந்தாலும் முடிவு எடுத்துருக்கலாம்ல. ஆரம்பத்திலே பேசுங்க. பேசுனா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். எதிர்பார்ப்புகள் அப்படி பேச முடியாதவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போயிருக்கலாம். இன்றைக்கி ஒரு ஆசிரியைனா ஒரு டீச்சராக இருக்கிறதுக்கு தகுதி வேணும். எல்லாராலையும் டீச்சர் ஆக முடியாது. டீச்சருங்கிறவங்க கடவுளுக்கு சமமானவங்க. பகுத்தறிவு இல்லாதவங்கள கல்வி கண்ணை திறந்த வைக்கிற தாய். அந்த ஆசிரியையே கொல்ற அளவுக்கு நிலவரம் ஏற்படுத்திட்டாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பேசுங்க. பேசி எதாக இருந்தாலும் முடிவெடுங்க. பேசுனா தான் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும். அப்படி நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருந்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து ஒரு வருஷமாக பழகிட்டு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு தான் அவங்களுக்கு ஆத்திரம் வந்துடுது. அதனால் நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் பேசுங்க. அப்படியே அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்க மனசு மாறி போயிடும். மனசு மாறியே உங்களுக்காக திருந்தி வருவாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நான் எல்லாருக்கும் பொதுவாக தான் நான் சொல்கிறேன். பேசுனா தான் எந்த பிரச்சனையும் தீரும். பேசாட்டினா தீரவே தீராது. அதனால எதை வேணாலும் செய்வாங்க. இது பல வருஷமாக இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு யாராக இருந்தாலுமே பழக ஆரம்பிக்கும் பொழுதே பேசி தீர்த்துக்குங்க. அப்பாவோ அம்மாவோ அவங்க இவங்க பேச்செல்லாம் நீங்கள் கேட்க தேவையில்லை. நீங்கள் முதல்ல பேசி தீர்த்துக்குங்க. பேசுனாக்கா அவங்க பாட்டு விலகிடுவாங்க. உங்களுக்கு எதிரியாகவே இருக்க மாட்டாங்க. பேசாமல் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு புரிதல் இல்லாமல் உங்கள் மேலே வெறி வந்துடும். ஒரு வருஷம் கழித்து நீங்கள் இல்லை முடியாதுன்னு சொன்னால் யார் தான் ஒத்துக்குவா? ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் பேசிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற பொருளை வாங்கி கைமாற்றம் பண்ணிக்கோங்க. அப்படி பீச்சு, பார்க்கு, லாட்ஜி அதெல்லாம் போகிறீங்க. அந்த டைமில் ஏன் பேசுனா என்ன? அந்த நேரத்தில் பேசுனா அவங்க திருந்திடுவாங்க, இவங்க திருந்திடுவாங்க. காலம் முழுக்க உங்கள் கூடயே இருக்கணும்னு யாராக இருந்தாலும் பழகுனீங்கன்னா அவங்க கூட பேசி தான் தீர்த்துக்க முடியுமோ ஒழிய பழகிலாம் தீர்த்துக்க முடியாது. இது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு மேலெல்லாம் இந்த தமிழ்நாட்டில், அதுவும் தமிழ்நாட்டில் இந்த தஞ்சாவூரில் நடந்திருக்கு இந்த விஷயம். தயவு செஞ்சு இன்னும் முட்டாள்தனமாக யாருமே இருக்காதீங்க. பேசி முடிவெடுங்க. பேசுனா எல்லா பிரச்சனையும் தீரும். எல்லாருமே கடைசி வரைக்கும் நண்பர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க பாட்டு விலகி போய்டுவாங்க. கொல்ல மாட்டாங்க. கொல்லணுன்னா வெறி இருந்தால் தான் கொல்லுவாங்க. அந்த வெறியை உண்டாக்கிக்காதீங்க ஒவ்வொருத்தங்களும். இதோட நீங்கள் பேசி திருந்திக்கங்க. நான் எல்லாருக்காக தான் நான் பேசுகிறேன். எனக்காக நான் எதுவுமே பேசலை. நான் உங்கள் கிருஷ்ணாபாய் கீர்த்தி. தவறு இருந்தால் யாராவது மன்னிச்சிருங்க. இதுக்கு மேலே வர ஜென்ரேஷன் யாராக இருந்தாலும் பேசி ஒன்றா சேர்ந்துக்கங்க. மறைச்சி ஏமாற்றி பொருளை வாங்குறது, பணத்தை வாங்குறது, வாங்கிட்டு அவங்க வசாங்க இவங்க வசாங்க என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறது அந்தமாரி வச்சுக்காதீங்க. எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். கொலை எதுவுமே நடக்காது. எல்லாத்துக்கும் காரணமே அவங்கவுங்க தான். பிறர் யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் பேப்பரில் போட்டு அவங்க போட்டு இவங்க போட்டு அவங்க பார்த்து குடும்பமானம் போய் இதெல்லாம் தேவையா? 2 பேர் செய்கிற வேலை உலகமே சிரிக்குது, குடும்பமே தவிக்குது. எல்லாரும் உங்களால் நீங்கள் போயிடுவீங்க. அவன் கொண்டுட்டு அவன் போயிடுவான், இவன் கொண்டு ஜெயிலுக்கு போயிடுவான். ஆனால் குடும்பம் வந்து தத்தளிக்கிறது 2 குடும்பம் தான். அதனால் யாராக இருந்தாலும் பேசி தான் தீர்த்துக்க முடியுமே ஒழிய இந்த விஷயத்துக்கு வேறு யாராலையும் தீர்க்க முடியாது. அவங்கவுங்க வழியை பார்த்து போயிடுவாங்க. பிடிக்கலன்னா நீங்கள் திருந்த வாய்ப்பு கொடுங்க. உண்மையாக அனுபவிச்சிருந்தீங்கன்னா திருந்த வாய்ப்பு கொடுங்க, டைம் கொடுங்க. பீச்சு, பார்க்கு அது இதுனா சுற்றாதீங்க. பேசி தீர்த்துக்குங்க. பேசி தான் முடியும்.